நமஸ்தே. நான் இந்த சாப்டரில் மே அப்படிங்கிற ஒரு வேற்றுமை உருபு அதை எடுத்துட்டு எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறது. இந்த மே அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் வரும்னா, இன், அதாவது இல், உள்ளே, அப்படி ரெண்டு அர்த்தம் வரும். இன்னொரு அர்த்தம் இன்டூ அப்படின்னு வரும். இன்டூங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, அதுக்கு இல், தமிழில் ஈ இல், இல், உள்ளே, உள்நோக்கி, இந்த அர்த்தம் வரணும். நெக்ஸ்ட்டு இதுக்கு இன்னொரு அர்த்தம் டூரிங் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வருது. ஃபார் த ஸ்பேஸ் ஆஃப், எங்கே யூஸ் பண்ணுறீங்களோ அங்கே டூரிங் போட்டுக்கலாம். இன் தி டைம் ஆஃப், அதாவது காலத்தில், பொழுது, அந்த அர்த்தம் வரணும். நெக்ஸ்ட்டு மிசலேனியஸ் மீனிங், அதாவது பற்பல அர்த்தங்கள், அதுலேயும் இந்த மே நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அவுட் ஆஃப் அப்படிங்கிற இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். நல்லா இருக்குது. நான் இது ஒரு டிக்ஷனரி வச்சு ரெஃபர் பண்ணி தான் நான் எடுத்திருக்கேன். ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கம்ரே மேம். கம்ரே மேம்னா இன் தி ரூம். கம்ரேனா ரூம்னு அர்த்தம். கலி மேம் இன் தி ஸ்ட்ரீட். ஜன்வரி மே இன் ஜனவரி. ஜேப் மேம் இன் தி பாக்கெட். दो दिन में इन 2 days. धूप में, धूपना வெயில்னு அர்த்தம். in the sun. नजर, नगर में, नगरना सिटीன்னு அர்த்தம். in the city. पश्चिम में in the west. भविष्य में, भविष्यना फ्यूचरன்னு அர்த்தம். in future. भारत में in India. मेरे जीवन काल में, in my lifetime. वर्ष में 2 बार. वर्षना வருடம், 2 बारना 2 times, twice போட்டுக்கலாம். twice in a year. வசந்த் மே, வசந்தனா ஸ்ப்ரிங்னு அர்த்தம், அதாவது வசந்த காலம். in spring. सप्ताह में, सप्ताहना वारम, in a week. हवा में, हवाना ஏர், காற்று. in the air. இந்த இனி அடுத்தது into அப்படிங்கிறத வச்சு ஃபார்ம் பண்ணுறோம். குயேங் மே கிர் படா. குயேங்னா கிணறுன்னு அர்த்தம். he fell into the well. हम कमरे में चले गए. we went into the room. 3 बागों में बांटो. बांटना डिवाइड பண்ணுறதுன்னு அர்த்தம். பாக் அப்படின்னா பார்ட்ஸ். डिवाइड into 3 parts. अंग्रेजी में अनुवाद करो. ट्रांसलेट into इंग्लिश. अंग्रेजी ना इंग्लिश. पानी बर्फ के रूप में बदल जाता है. पानी ना तन्नीर. वाटर चेंजेस, चेंजेसना बदल அப்படின்னு அர்த்தம். into அப்படின்னா மே. in the form of ice. ஐஸ்னா பர்ஃப்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இதில் டூரிங் அப்படிங்கிற ஒரு வேர்டு வருது. दिन में during the day. छुट्टियों में in the holiday, sorry, during the holidays. मेरी अनुपस्थिति में. अनुपस्थिति அப்படின்னா ஆப்சன்ஸ்னு அர்த்தம். during my absence. पिछली सर्दियों में during the last winter. பிச்லினா லாஸ்ட்னு அர்த்தம், சர்தினா வின்டர்னு அர்த்தம். இப்போ மிசலேனியஸ் மீனிங்ஸ், அதாவது பற்பல அர்த்தங்கள். ராத் மே ஆயா. ராத்னா இரவு, ஆயானா கேம்னு அர்த்தம். கேம் அட் நைட்டு. பரீட்சா में सम्मिलित हुआ. परीक्षा में appeared at the examination. उंगली में अंगूठी. अंगूठीना रिंगன்னு அர்த்தம். उंगलीना फिंगर.
ring in the finger. Hotong மேம் லாலி, redness on lips. லாலினா ரெட்னஸ்னு அர்த்தம். துமாரி கடி மேம் கித்தனே, துமாரி கடி, கடி பெண்பால்னால துமாரி கொடுத்துருக்காங்க. துமாரி கடி மேம் கித்தனே பஜே ஹை. வாட்ஸ் த டைம் பை யுவர் வாட்ச். இன் பரிஸ்திதியோங் மேம், பரிஸ்திதினா சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல அண்டர் தீஸ் சர்க்கம்ஸ்டன்சஸ். தபாவ் மே ஆக்கர், தபாவ்னா ப்ரெஷர்னு அர்த்தம். அண்டர் ப்ரெஷர். ஆம் खाने में मीठा है. मैंगो, आमना मैंगो is sweet to eat. मीठाना स्वीट अर्थम. ये कोट मैंने 250 में खरीदा था. I had bought. खरीदना bought अर्थम. खरीदा था bought future past tense. This coat for rupees 250 250. दोनों किताबों में कौन अच्छी है. कौन ना which न अर्थ இந்த இடத்துல. which is the better of these two books. दोनों किताब ना ரெண்டு புத்தகம் அப்படின்னு அர்த்தம். two books. सब में सुंदर, सब में सुंदर most beautiful of all. सब அப்படின்னா ஆல்னு அர்த்தம். दोनों भाइयों में बांट दिया. बांटना डिवाइड பண்ணுறதுன்னு அர்த்தம். दोनों भाई between two brothers, divided between two brothers. वह औरतों में जाकर बैठ गया. औरतना ladies நர்த்தம். he went and sat among the ladies. நெக்ஸ்ட் இன்னொரு அர்த்தம் மே சே அப்படிங்கிறது த்ரூ அர்த்தம் வரணும். மேம் சேனா த்ரூ. இஸ் சுராக் மே சே, இஸ் சுராக் மே சே அப்படின்னா த்ரூ திஸ் ஹோல், HOLE, சுராக்னா ஹோல்னு அர்த்தம். இஸ் நல் மே சே த்ரூ திஸ் பைப். நல்னா பைப்புன்னு அர்த்தம். ஹம் ஏக் டனல் மே சே குஜ்ரே. வி பாஸ்டு த்ரூ எ டனல். இந்த டனலுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா சுரங்க வழி அப்படி அர்த்தம் வரும். அவுட் ஆஃப் இன்னொரு அர்த்தம் வரும். 10 में से 1, 10 में से 1. 1 அவுட் ஆஃப் 10. அந்த மாதிரி அவுட் ஆஃப் 10 வரும்போது நீங்கள் 10 में से 1 में से அப்படிங்கும்போது இந்த இடத்துல அவுட் ஆஃப்னு கொண்டு வர்றாங்க. த்ரூ ஒரு அர்த்தம் கொண்டு வர்றாங்க. நெக்ஸ்ட்டு खिड़की में से, खिड़कीना ஜன்னல் அப்படின்னு அர்த்தம். அவுட் ஆஃப் த விண்டோ. உன் மே சே குச், சம் ஆஃப் தம். இந்த இடத்துல வந்து இது வந்து அப்படியே கண்டினியூவாக படிச்சுட்டு வாங்க. அடுத்தது வந்து பர் அப்படிங்கிற ஒரு வேர்டு எடுத்து பண்ணலான்ட்டு இருக்கேன். நல்லா கவனித்து படிங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஆனால் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேர்ட்ஸ் தான்.